இப்போ நான் பக்திங்கிறத குறை சொல்கிற ஆள் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. நான் இன்னும் பக்திக்கு எதிரானவன், நான் மதத்துக்கு அப்படிலாம் கிடையாது. பக்திங்கிறது ஒரு லெவல் வரை. எனக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு பிடிக்கும். காலையில் எழுந்தா கேட்டு உட்காந்துருப்பேன். ஜேசுதாஸுடைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராத்திரி நான் தூங்க போகிற போதெல்லாம் ஹரிவராசனை கேட்காம தூக்க மாட்டேன். எம்எஸோட பாவயாமி கேட்காம நான் படுக்க போக மாட்டேன் நைட்டில். அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சா எனக்கு சுப்பிரபாதம் கேட்டாகணும். நான் அது மாதிரி நிறைய தேவாரம், திருவாசகம், தருமபுர சாமிநாதன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கேட்பேன். ஆனால் எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் வேஸ்ட் பண்ண மாட்டேன்? அதாவது ஒரு தேவாரத்தையோ ஒரு அருமையான பாடலையோ கேட்டு நீங்கள் கண்ணை மூடி கண்ணில் தண்ணி நெத்தி பொட்டுக்கு மத்தியில் அந்த சாமி நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் சரியான வழிபாடாக இருக்க முடியுமே ஒழிய கோயிலில் போய் நின்று அடிபட்டு உதப்பட்டு நங்கி அதை திருட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து செத்து சுண்ணாம்பாயி. ப்ளீஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க. அதாவது உள்ளக்கிழியில் உருவெழுதி அப்படிங்கிறாரு. இந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு வரும் பாருங்களேன். சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும், நல்ல கவனிங்க, கண் மூன்றும் கருத்தில் வைத்து இருப்பார்க்கு. எப்படி? கருத்தில் வைத்து இருப்பார்க்கு. உங்க மனசுக்குள்ள போய் உட்காரணும். எவ்ரி டைம் ஐ cannot go to திருக்கடவுர். எவ்ரி டைம் இந்த டீசலை வேஸ்ட் பண்ணி பஸ்ஸில் ஏறி நான் திருக்கடவுர் போய் பார்த்துட்டு வரணுமா? இல்லை. எங்கள் அபிராம் பற்றி அதை சொல்லலை. சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணம் கரிய குடலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து. அடுத்த வார்த்தை கருத்தில் வைத்து. கூட்டத்தில் போய் இல்லை, தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் வேறு இல்லையே. அப்ப என்னங்க அபிராம் பெற்ற பைத்தியமா? அபிராம் பெற்ற உங்களுக்கு வழிகாட்டலையா? நான் அந்த வழியை சொல்றேன் சொசைட்டிக்கு. எப்பா உட்காருங்கப்பா, மனசுல தியானம் பண்ணுங்கப்பா, அந்த பாட்டை சொல்லி உருவுங்கப்பா, அப்படியே நீங்க கண்ணீர் விட்டு அழுவுங்கப்பா, அது போதும். மதம்ங்கிறது அவசியம். நமக்கு நிறைய துன்பம் இருக்கு, வருத்தம் இருக்கு, அதுக்கு ஆறுதல் வேணும், அதுக்கு கடவுள் வேணும், நாமம் வேணும், பஜனை வேணும், எல்லாமே வேணும். ஆனா அதுக்காக 24 hours லாக் ஆயிடுறதா? எல்லாம் அவங்க பயமுறுத்துறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? எல்லா நாளும் இன்னும் ஒரு 8 மாதம் உனக்கு நாளே சரியில்லை சார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இன்னைக்கு என்கிட்ட ஒன்றுமே பேசாதீங்க. ஏன்? சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம்னா உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? உங்கள்கிட்ட பேசாமல் நான் வீட்டை நடத்த முடியுமா? அப்படி சொன்னால் கேளுங்க, பேசாதீங்கன்னு சொன்னல அப்படின்னா ஆரம்பிச்சாச்சு. நான் கேட்பேன், அதுக்கே இவ்வளவு கத்துற? நான் பேசினா கத்துற மாதிரி தெரியும், மற்ற யாராவது பேசினா இனிக்கிற மாதிரி தெரியும். சந்திராஷ்டமம் ஆரம்பமாயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன், எது பாட்டுக்கு சந்திராஷ்டமம் வரும் போவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளோ சீரியஸாக பயப்படுறீங்க? எக்கச்சக்கமான பயம். இது ஒரு மதத்தில் இல்லைங்க, ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மாதிரி பிரெயின் வாஷிங். ஒவ்வொரு மதத்தில் சரி, நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் பல மதத்தில் நீங்கள்லாம் வருத்தப்படுவீங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கட்டுமா? கரெக்டாக சொன்னால் மதம் என்பது ஒரு தூக்க மாத்திரையை போல. மதம் என்பது ஒரு தூக்க மாத்திரையை போல. தூங்கவே முடியாமல் துன்பப்படுகிறவனை தூங்க வைத்தால் தான் அமைதியாக இருக்கும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் மருத்துவர் மிக குறைந்த அளவுக்கு ஒரு தூக்க மாத்திரை எழுதுவார். நல்ல கவனிங்க, தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய சாகிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய தூக்க மாத்திரை 5 மாத்திரை ஒன்னா போட்டா தூக்க மாத்திரையை தூங்குகிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே ஒழிய சாகிற அளவுக்கு மாத்திரையை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. எவனுக்கெல்லாம் கவலை இருக்கோ அவன்லாம் கோயிலுக்கு போவான்னாரு. குறள் சொல்லட்டுமா? எவனுக்கெல்லாம் கவலை இருக்கோ அவன் கோயிலுக்கு போவான்னாரு. அப்ப கவலை இல்லாதவன் தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். மனசுல கவலை இருந்தாதான் கோயிலுக்கு போகணுங்கிற கட்டாயமே வரும். மனசுல கவலை இல்லாத நிலைக்கு போயாச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அது கூட தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. நான் சொல்றது கடுமையா இருக்கும், ஆனா ஆழமா யோசிச்சா அதான் உண்மை. இப்ப ரொம்ப மனக்கவலையோட இருக்கிறான், டாக்டர் என்ன பண்ணுவாரு? போயிட்டு போகுது 0.25 போடுங்க, என்ன அதுக்கு மேல போடாதீங்க. ஒரு 15 தூக்க மாத்திரை இருக்கு உலகத்துல. சிலது உங்களை கம்ப்ளீட்டா பிடிச்சிடும், சிலது டெம்பரவரியா பிடிச்சிட்டு விட்டுடும்.
அப்படி எத்தனையோ மாத்திரை இருக்குது. இதை பாருங்கள், ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். சும்மா நீங்களாவே இந்த மாத்திரையை போடாதீங்க, டாக்டர் சொல்லுவார். ஒரு 6 மாதம் ஆனால் அந்த மாத்திரையை நிறுத்திடணும், புரியுதா அப்படிம்பார். இதே மாதிரி தான் மதம் என்பது தூக்க மாத்திரையை போல நீங்கள் கவலையற்று நிம்மதியாக இருப்பதற்காக ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆனால் தூக்க மாத்திரையை சாகிற அளவுக்கு விழுங்குகிறவனைப் போல எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். நான் நாத்திகத்தை ஒத்துக்க மாட்டேன், நான் நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எது உண்மையான ஆன்மீகம் என்று புரிகிற வரை மதத்தின் வழியாக பயணித்தாக வேண்டும். பட் there is a limit for it. there is a limit. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். இது எல்லா ரிலிஜன்லையுமே சார், குருமார்கள், பூசாரிகள், போதகர்கள் அல்லது வேறு வகையான அந்த குரு பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற வேறு எந்த மதம், உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிற எந்த மதமாக இருந்தாலும் சரி, அல்டிமேட்டாக அவங்க எப்படி தெரியுங்களா, நம்முடைய பணத்தை எப்படி பெறலாங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொல்ல எல்லாரும் பயப்படுவாங்க. எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏன் பயம் கிடையாது? 72 வயசு ஆச்சு, இன்னும் பயந்துக்கிட்டே நான் உட்காந்துருந்தேன்னா போகிறதுக்குள்ளே 10 உண்மையை சொல்லாமல் நான் போனேன், அப்புறம் என் கட்ட வேகுமா? எந்த ரிலிஜன் இன்ஸ்டிடியூஷன்லையாவது காசு வேணும்னு உங்ககிட்டேருந்து வாங்காத ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது இருக்குதா? இல்லை, பெரிய ஆச்சரியம். சில சாமியார் அப்படின்னா தேங்காய் எடுப்பார், அப்படின்னா எலுமிச்சம்பழம் எடுப்பார், ஆனால் உண்டியல் மட்டும் குலுக்கிடுவாங்க. காசு மட்டும் என் காசு தானே வேண்டியிருக்குது. நீ தான் தேங்காய் எடுத்த, எலுமிச்சம்பழம் எடுத்த, நோட்டை எட, அப்புறம் கொண்டு போய் நாங்கள் ஒன்று உள்ள வைப்போம்ல, அது மட்டும் மரியாதையாக காணிக்க கட்டிட்டு போங்க அப்படின்னு எங்களை தானே கேட்குறேன்னு. ஸோ எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்டேருந்து பணத்தை குறி வச்சு வாங்குறது தான். இப்போ பணத்தை வாங்கணும், நான் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் வசதியாக இருக்கணும், அவங்களும் சாப்பிடணும், மனைவி மக்களோடு வாழணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், வீடு கட்டணும், எந்த தவறுமே கிடையாது. ஒரு அளவு இருக்குது அதுக்கு. ஆனால் இருக்கிற சொத்தையெல்லாம் அழிக்கிறவன் எவ்வளோ பேர்? 5 லட்சம் 10 லட்சம் 5 கோடி 10 கோடி எல்லாம் கொட்டுறவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமா? கொண்டு போய் டோட்டலாக கொடுத்துட்டு பைத்தியமாக நிற்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? ஸோ மதம் ஒரு தூக்க மாத்திரையை போல. அது சரியா? இது மாதிரி டாக்டர்கிட்ட போனால் B12 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எவ்வளோ நாள் சார் போடலாம்? எவ்வளோ நாள் போடலாம்? கொஞ்சம் நேரம் நரம்பை பாதுகாக்கிறதுக்கு B12 போடலாம். இந்த ஆன்டாசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அசிடிட்டி வந்துடும், அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை. நீங்கள் வாழ்நாள் முழுக்க போடுறதா? அசிடிட்டியை கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கொஞ்சம் போட்டாகணும். ஸோ ரிலிஜன் எப்படின்னா ஒரு ஆன்டாசிட் மாதிரி, ஒரு B12 மாத்திரை மாதிரி, ஒரு தூக்க மாத்திரை மாதிரி. அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவோட அது நின்றுணும். நம்முடைய பழமைன்னு நமக்கு சில விஷயம் இருக்குது, அதில் எதையெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கிட்டே வரணும், எதையெல்லாம் மாற்றிக்கிட்டே வரணும். இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? ஒரு பகுதியில் நான் படித்தது இது, ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் பதவி ஏற்கிறார். அப்போல்லாம் ஆரம்பத்துலலாம் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம். அந்த ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் கவர்னர் அப்படிங்கிற ஆட்சித்தலைவராக இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பாருங்க, மரத்தில் ஒரு படி இருக்கும், அப்படி மரப்படி தான் அவங்க வீடுகள்லாம் இருக்கும். ஒரு கவர்னர் வந்து அந்த மரப்படியில் ஏறும்போது அந்த படி கிட்ட நின்று ஒரு ஜவான் சல்யூட் அடிச்சா அந்த கவர்னருக்கு. அந்த கவர்னர் இப்படி பார்த்துட்டு, உனக்கு இங்கே ஏன் டியூட்டி போட்டாங்க? இங்கே எந்த பெரிய செக்யூரிட்டி வேலை இருக்குது? இங்கே ஒன்றும் வேலை இல்லையே, இது வீடு என்னோடது, வாசலில் காவலுக்கு ஆள் வேணும், யாரும் உள்ளே வராங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வெளியில் ஆள் வேணும், பின்னாடி ஆள் வேணும், இந்த மாடிப்படிக்கிட்ட என்னத்துக்காக ஒருத்தர் காவலுக்கு நிற்கணும்? எனக்கு புரியலையே, உன் டியூட்டி என்ன? ஏன் உன்னை இங்கே காவலுக்கு போட்டான்? அவன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு 8 மணி நேரம் டியூட்டி, நாங்கள் 3 பேர் மாறுவோம், 24 மணி நேரம் டியூட்டி மாறிக்கிட்டே இருக்கோம், நான் இங்கேயே தான் நிற்கணும், இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இவ்வளோ தாங்க எனக்கு மேலதிகாரியோட உத்தரவு. அந்த கவர்னர் கொஞ்சம் யோசனை உள்ளவர். சில கவர்னர் அது அறிவாளியாக இருப்பான்ல, அந்த கவர்னர் கொஞ்சம் அறிவாளி. உடனே என்ன பண்ணா, பழைய ஃபைல்லாம் கொண்டாடான்னா, யாரா இவனுக்கு இங்கே டியூட்டி போட்டா? மாடி படிக்கிட்டு அவனுக்கு என்னடா வேலை? மாடி படிக்கிட்டு எதுக்கிட்ட ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கிறான்? வாசலில் செக்யூரிட்டி நிற்கணும், தோட்டத்தில் நிற்கணும், எதுக்காக இந்த ஆள் மாடி படிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாடிப்படி மரப்படிக்கெல்லாம் வார்னிஷ் போட்ட அன்னைக்கு அதை எவனும் தொற்றக்கூடாதுன்னு காவலுக்கு போட்டது, அந்த ஆர்டர் அப்படியே விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டில். அதுலேருந்து 8 hours 3 ஷிஃப்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறான்.
ஆனால் ஒன்றுங்க, கவர்மெண்ட்டில் அவனுக்கு சம்பளம் போயிடுதுங்க. நீ ஏன் இதை செய்கிறேன்னு கேட்கறதுக்கு எவனும் இல்லை. உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் போட்டதான் வேலைன்னு உத்தரவு வந்தாச்சு, நின்றுட்டேன். அவர் சொன்னார், தொலைச்சிடுவேன் தொலைச்சு, உனக்கு இங்கே என்ன வேலை? வார்னிஷ் போட்ட அன்னைக்கு இந்த மரப்படிக்கெல்லாம் வார்னிஷ் போட்டான், அப்போ யாரும் மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டியூட்டி போட்டான். இப்போ இங்கே ஏன் நிற்கிற, கூட வெளியில் அப்படின்னார். நல்ல கவனிக்கணும், சில மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது அத்தியாவசியம். இல்லை என்றால் அது பொருள் விரயம், கால விரயம், மனித உழைப்பு விரயம், ஒரு மனிதனுடைய கௌரவம் விரயம். யோசிக்கும். இப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? இது ஏன், எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் இப்போ சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போகிறேன். நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் உங்களில் பல பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அரசமைப்பு சட்டம்ங்கிறத படிச்சிருந்தா இந்தியாவுடைய அரசமைப்பு என்னங்கிறத நீங்கள் பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், அரசமைப்பு சட்டம் அம்பேத்கர் இன்னும் சிலரோடு சேர்ந்து அதை வடிவமைத்து எழுதினார். பிறகு இந்திய பாராளுமன்றம் அதை அங்கீகரித்து சட்டமாக கொண்டு வந்தது. இந்த அளவு நீங்கள் புரிஞ்சுக்கங்க போகிறோம். ஆனால் இந்த கான்ஸ்டிடியூஷனை வரையறுக்கிற போது நாம் எல்லா உலக கான்ஸ்டிடியூஷனையும் நம்ம பெரியவங்க படித்தாங்க. அமெரிக்க அமைப்பு எப்படி இருக்கு? 3 தாங்க உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது, USA, UK, USSR. இவ்வளோதான், ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். UK, USA, USSR, அமெரிக்கா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம். இதுதான் உலகத்திலேயே நம்பர் டாப்பான 3 கண்ட்ரி அந்த காலகட்டத்தில். அதனால அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்லாம் எடுத்து படிக்கிறாங்க. சோவியத் ரஷ்யா கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது புரட்சிக்கு அப்புறமா வந்த ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புடைய ஒரு அமைப்பு. ஸோ ரூல்ட் அவுட். நம்ம இந்தியா அதை பின்பற்ற முடியாது, தள்ளி வச்சுட்டோம். சோவியத் ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தோடு கூடிய அமைப்பை நம்ம உண்டு பண்ண முடியாது. ஒரு கட்சியினுடைய உன்னதமான பொறுப்பில் இருக்கிறவர் அங்கே ஜனாதிபதியாக வர்றாரு, அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம பல கட்சி ஜனநாயகம்னு எடுத்துக்கிறதால தள்ளி வச்சுட்டோம். 2 தான் நமக்கு அவைலபிள். என்ன அவைலபிள்? UK, USA. அதாவது இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம். அதில் வேறு இங்கிலாந்துன்னா அர்த்தம் வேறு, யூகேன்னா அர்த்தம் வேறு, அது ஒரு பெரிய விஷயம். லண்டன்னா அர்த்தம் வேறு, அது ஒரு தனியாக நீங்கள் எப்பாவது போய் பாருங்கள் அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள்னு. ஆனால் நான் சொல்கிறது UK, USA 2 தான் நமக்கு கையில் அவைலபிள் கான்ஸ்டியூஷன் டெமோக்ரஸியில். யூஎஸ்ஏல எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அங்கே பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல். இந்த ட்ரம்ப் என்ன பாடுபடுறாரு, அமெரிக்கா ட்ரம்ப்பே அவர் கையில் இருந்திருக்குது. இப்போ தான் ட்ரம்ப் இறக்கி இருக்கிறார். அவர் என்ன வேணாலும் பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது, எக்கச்சக்கமான பவர் இருக்குது. ரைட். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, சபையில் கூட வேற ஒரு கட்சி ஜெயிச்சிடும், அந்த பார்லிமெண்ட்டில் வேற கட்சி ஜெயிச்சிடும். ஆனால் ஜனாதிபதி வச்சது சட்டம். ஏன்னா ஜனாதிபதி ஒரு எலெக்ஷனில் தனியாக நிற்கிறாரு, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாரு, பவரில் உட்கார்றாரு. என்னதான் எலெக்டட் கவர்மெண்ட் உள்ளுக்குள்ளே வந்தால் கூட ஜனாதிபதி வச்சது தான் சட்டம். இதான் அமெரிக்க அமைப்பு. அதுக்கு பேர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம் அமெரிக்காவில். ஆனால் யுனைடெட் கிங்டமில் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே எலிசபெத் மகாராணி இருந்தால், விக்டோரியா மகாராணி, அப்புறம் அவங்க பரம்பரை எலிசபெத் மகாராணி இருக்கிறார். இப்போ என்ன சிக்கலாகி போச்சு, இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் ஜென்டில். அவன் என்ன ஜென்டில்னு கேட்டால், ராணியை அப்படியே வெளியே போகணும்னு சொல்லலை, ராணியை அடித்து விரட்டலை, புரட்சி நடத்தலை. ராணிகிட்ட போய் சொன்னால் மரியாதையாக ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துடும், நாங்கள் உன்னை மரியாதையாக நடத்துகிறோம், நீங்கள் மக்களை மரியாதையாக நடத்து. அந்த மாதிரி ரொம்ப ஜென்டில். அவளும் பார்த்தா பிரச்சனையே வேணான்னு முடிவு பண்ணா. ஓகே, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் நீங்கள் எல்லாம் பவர் எடுத்துங்க, நான் வெறும் கையெழுத்து போடுற ராணியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஜென்டிலாக பவர் டிரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணா, மரியாதை நிமித்தம் அங்கே மகாராணிக்கு ஒரு பவர் கொடுத்தான். கிங் ஆர் குயின் அப்படின்னு யார் பவரில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதை. அவங்க அவங்க கார் தான் முதல்ல வரலாம், அவங்க வந்த உடனே மற்றவங்களாம் எந்திரிச்சு நிற்கணும். அவங்களுடைய சொத்துக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, அவங்கள கைது பண்ண முடியாது. மகாராணிக்கு சில மரியாதை கொடுத்தா, மகாராஜாவுக்கு சில மரியாதை கொடுத்து யூகே கான்ஸ்டியூஷனை அமைச்சான். இப்போ நம்மளை யார் ஆண்டா? இந்தியாவை யார் ஆண்டா? இங்கிலாந்துக்காரங்க தான் ஆண்டாங்க. அப்போ நமக்கு மகாராணி தான் ரோல் மாடல். யுனைடெட் கிங்டமுடைய அந்த அமைப்பு தான் நமக்கு ரோல் மாடல். ஸோ நாமளும் இதே கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்.
எப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார், குயினுக்கு பதிலாக பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நாம் என்ன பண்ணுவோம், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சட்டசபையில் எலெக்ட் ஆகி வருவார். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை நாம் கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் நாம் எடுத்துக்கிட்ட போது காரணம் வேறு. நமக்கு பிரிட்டிஷாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததால் வேறு வழி இல்லை, நம்முடைய திங்கிங் பேட்டர்னில் நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை அமைத்தோம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னு கேட்டால், பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை காப்பி அடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பை இந்தியா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், அவங்க நாட்டில் ராணி தவிர்க்கப்பட முடியாத ஒரு நபர். ஆனால் இந்திய அமைப்பில் ஜனாதிபதியும் கவர்னரும் ஒரு அவசியமான பதவியாகவே அறிவுள்ளவர்களுக்கு தோன்றாது. நான் சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும், உங்களுக்குலாம் சிந்திப்பதற்கு பயமாக இருக்கும். பிரதமர் இங்கு பலமானவர். பிரதமருடைய முடிவின்படி தான் பாராளுமன்றம் நடக்க வேண்டும். அதுபோல் முதல்வர் பலமானவர். முதல்வர் கருத்துப்படியே சட்டமன்றம் நடக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் சரியான மக்களாட்சியாக இருக்க முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல், இங்கே யார், சீஃப் மினிஸ்டர் பவர்ஃபுல். இதை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மரப்படியில் வார்னிஷ் அடித்ததுக்கு காவல் போட்ட மாதிரி 75 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒன்று முடிவு பண்ணதை இன்னைய வரைக்கும் நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். 1900 குடியரசு வந்த உடனே நம்ம பண்ண ஏற்பாட்டை இப்போ காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன், நான் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு செலவினம் அப்படின்னு வரும்போது ஒரு பிரதமருடைய பாதுகாப்புக்கு எத்தனை கோடி செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக செய்யணும், ஏன்னா பிரதமர் காப்பாற்றப்பட வேண்டியவர். ஒரு முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு எத்தனை கோடி செலவுன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவர், ஏன்னா எலெக்ஷனில் எதிரி இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும், நம்முடைய கடமை. அதனால செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதாவது மிலிட்ரி பாதுகாப்பு அதெல்லாம். தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க, பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு பிரசிடென்ட்டுக்கு பண்ணணும். ஒரு இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொன்னால், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொன்னால் 5000 போலீஸ்காரர்கள் முதலில் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். 5000 போலீஸ்காரர்கள் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க. அதே போல் ஜனாதிபதி வருகிறார் என்றாலும் ஏறத்தாழ 5000 போலீஸ்காரர்கள் அந்த ஊருக்கு வர வேண்டும். இது இரட்டை செலவு, ஜனநாயகத்துக்கு அவசியம் இல்லை. பிரதமர் என்ற ஒரு பதவி மட்டுமே இங்கு போதுமானது. ஜனாதிபதி என்பதும் கவர்னர் என்பதும் இந்திய மக்கள் வரிப்பணத்தில் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய தேவையற்ற பெரும் செலவு என்பதை இந்தியர்கள் துணிவாக தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் கைதட்ட கூட பயப்படுகிற ஒரு மனித இனமாக மாறிவிட்டீர்கள். உங்கள் மனதில் ஒரு அச்சம், இவ்வளவு பெரிய பிரிட்டிஷ்காரனை வீழ்த்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயம் இருக்கும் உங்ககிட்ட. இதெல்லாம் நாம பேசலாமா? அதான் ஜனநாயகம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சினே பேரு. வேஸ்ட் சார். உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதிக்கு எத்தனை டாக்டர் உண்டுன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை டாக்டர் தெரியுமா? எந்த ஊருக்கு கேம்ப் போனாலும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டு, அது மாதிரி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்க கூடவே போகணும். இது பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு உண்டு. நான் என்ன சொல்கிறேன், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க. ஆனால் எந்த விதமான அவசியமும் இல்லாத வெறும் தண்ட சுமையாக இந்தியர்களுக்கு அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பழிப்பணத்தை ஏன் செலவு செய்ய வேண்டும்? எதற்காக செலவு செய்ய வேண்டும்? அவர்கள் பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய செலவினங்களுக்காகவும் வீணாக விமானங்கள், இராணுவம் இது போன்றவற்றை செலவு செய்கிற ஒரு கருத்தாக்கத்துக்கு நாம் போக வேண்டும். ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் ஜனாதிபதினு ஒரு போஸ்ட் போயிட்டா யார் ஒரு அவசியம் ஏற்பட்டா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியுமா? பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தார். இந்த பிரபுதாஸ் பட்வாரியை நீக்கிட்டாங்க திடீர்னு. அவரை நீக்கி அடுத்த கவர்னர் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ யார் கவர்னராக இருந்தால் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? மூமு இஸ்மாயில். மூமு இஸ்மாயில் யார் தெரியுங்களா? ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஏதோ ஒரு காரணத்தால்
கவர்னர் தன்னுடைய பணிகளை ஆற்ற முடியாமல் போகிற போது கவர்னருடைய இடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்வகிக்கலாம். அவர் ஒரு 10 நாளோ 5 நாளோ இஸ்மாயில் கவர்னராக இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன், அவரே பார்த்துட்டா சட்டங்களில் பிரச்சனை இல்லை. இவர் போட்டது சரியா சரியில்லையான்னு ஒரு ஹைகோர்ட்டுக்கு போகிறத விட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அங்கேயே உட்காந்து பார்த்தாச்சுன்னா எவ்வளவு பேப்பர் மிச்சம், எவ்வளவு நேரம் மிச்சம். அதை விட்டுட்டு இங்கே போட்டு இது சரியா சரியில்லையான்னு ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் மறுபடியும் சீஃப் ஜஸ்டிஸ் உட்காந்து பார்த்து எல்லாம் வேண்டாத வேலை. நான் சொல்றது இன்னைக்கு பயமா இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் நேர விரயம், கால விரயம், பண விரயம், தேவையற்ற மக்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடி கொடுத்துருக்கிற காலமே 5 வருஷம் தான் சார். அதுக்குள்ளே அவங்க நல்லது பண்ணிட்டு ஓடணும். அதுக்கே வழி இல்லாதபடி நீங்கள் இவ்வளவு காலத்தை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா எப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியும்? எனவே என்னுடைய கணிப்பு இந்தியர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று எப்படின்னு கேட்டால், வலிமை வாய்ந்த, அதாவது பிரதமரே ஜனாதிபதியாக்கு யார் வேண்டாம்னா எல்லா பவர்ஸையும் பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்து அவர் பிரசிடென்ட் ஆக்கிட்டு போ, யார் வேண்டாம்னா எல்லா பவரையும் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்து அவரே கவர்னர் ஆக்கிட்டு போ, யார் வேண்டாம்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அதில் மேலே விசாரிக்க வேண்டியிருக்கா, அந்த இடத்துல ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அந்த காரியத்தை பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். நான் இப்போ ஒரு யோசனைக்காக சொன்னேன், ஏதோ யார் மேலேயும் இருக்கிற விரோதத்துக்காக இவ்வளவு நான் சொன்னேன். இந்த விஷயம் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு யார் மேலேயும் விரோதம் இல்லை. ஏன்னா எந்த ஜென்மத்திலையும் நான் கவர்னராக போகிறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் நான் முதலமைச்சராக போகிறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் நான் எலெக்ஷன் நிற்க போகிறதில்லை, எந்த ஜென்மத்திலையும் எந்த பதவிக்கு நான் வரப்போகிறதில்லை. நான் சொன்னது முழுக்க நாட்டு மீது உள்ள அக்கறையால் ஒரு சிந்தனையாளனாக என் கருத்தை சொல்லுகிறேனே ஒழிய இதை தவிர எனக்கு எந்த லாப நஷ்டமும் இல்லை. இதே மாதிரி நான் இன்னொரு கோணம் சொல்கிறேன் பாருங்க. தேர்தல்ங்கிறது ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான செலவு உள்ளதா இந்த நாட்டில் இருக்கணும்? ஊர்வலம் சார், ஒரு ஊர்வலத்தை ஒரு கட்சி நடத்தணும்னா மொத்த பிரியாணி பொட்டலாம் எவ்வளோ வாங்கணும், எவ்வளவு குவார்ட்டர் வாங்கணும், அப்புறம் எவ்வளவு டீசல் போடணும், இவனுக்கும் டீசல் போடணும், அதுக்கும் டீசல் போடணும், பெட்ரோல் எவ்வளோ போடணும். நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணால் ஒரு மாநாடு நடத்தலாம். சரி, நான் எந்த கட்சியுமே சொல்லலை. ஒரு கட்சி மாநாடு நடத்தினா, நல்ல தயவுசெய்து கேட்டுக்கோங்க, ஒரு கட்சி மாநாடு நடத்தினா உங்கள் ஊரில் நடத்தினா உங்களுக்கு எவ்வளோ இம்சை, உங்களுக்கு எவ்வளோ இம்சை. தெருவில் போக முடியாது, ஹோட்டல் நல்லா இருக்காது, எவனோ தின்னுபிட்டு காசு கொடுக்காம போகிறான். அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன, தின்னுபிட்டு காசு கொடுக்காம போவான், எவனோ ஒருத்த அடிப்பான், என்னமோ ஒன்று அநியாயம் பண்ணுவான். இப்போ மாற்றினால் மட்டும்தான் சிக்கனம் வரும், செலவு குறையும், நாடு நலம் பெறும். இத்தகைய மோசமான ஒரு அமைப்பிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும். இதுக்கு தைரியம் வேணும், ஒரு பெரிய துணிச்சல் வேணும். எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. நம்ம பாரம்பரியங்கள்னு சில விஷயம் இருக்கு, அதெல்லாம் மாறுமா மாறாதா ஒரு கேள்வி. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணால் இந்த இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம் நிறைவேறிடுது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். சார், பாரம்பரியத்தில் சில விஷயம் நியாயமானது, சில விஷயம் தவறானது. அதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு நமக்கு வேணும். இது சரியா இது தப்பா அப்படின்னு பார்க்குற தைரியம் நமக்கு வேணும். அது நமக்கு வரலன்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஆபத்து. சாதாரண விஷயம், தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிடாதேம்பாங்க. ஏன்? கீரை சாப்பிட்டா வெளியே போகும், தயிர் சாப்பிட்டா அரெஸ்ட் ஆகிடும். இது ரெண்டையும் உள்ளே சாப்பிட்டா உள்ளேயே பட்டிமண்டபம் நடக்கும். இதுக்கு நாம் போய் ஒரு நடுவரை கூட்டிகிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ சாப்பாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனாக இரு அப்படிம்பாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் காரண காரியத்தோட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அவைகளை ஃபாலோ பண்ணணும். ஓ, லாஜிக்கலி தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். மற்றதில் போதும், நம்ம மாற்றிக்கலாம், நிறுத்திடலாம், ஒன்றும் தவறு. இந்த பந்தல் போட்டிருக்காங்களே, நீங்கள் இந்த 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கீத்துக்கொட்டையை தவிர வேறு பந்தல் உண்டா? இது வச்சா முடிச்சுக்கோன்னு அர்த்தமாம்மா? இல்லைட்டாலும் நான் முடிக்கிறதா தான் இருக்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பந்தல் பார்த்துருக்கீங்களா? கீத்து கொட்டகை, ஓட்டை, மழை பெஞ்சா ஒழுவோம், காற்றடிச்சதுன்னா அந்த கீத்து அப்படியே பறக்கும். இந்த பந்தல் போடுறதுக்கு 2 நாளில் போட்டிருப்பாங்க. கீத்து கொட்டகை போடுறதா இருந்தால் 10 நாள் ஆகும். அது எல்லாம் பண்ணி நட்டு, சவுக்கு மரம் கட்டு, கயிறு கட்டி, பிரித்து இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு இப்போ போட்டு முடிச்சிடுறாங்க. இதை மாற்றம் எவ்வளோ சௌரியமானது, எவ்வளோ சௌரியமானது. இதை போடனால போடலாம், எடுக்கலாம்.
லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வந்து கின்னஸ் சாதனைக்காக ஒன்று பண்ணியிருக்கார். என்ன தெரியுங்களா? 2.5 மணி நேரத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கார். எப்படி? 2.5 மணி நேரத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கிறார். எப்படி? எல்லாம் முதலே பண்ணியாச்சு. ஜன்னல், கதவு, கான்கிரீட், இது சுவரு எல்லாம் ரெடி. கிரேன் கொண்டாடுது, டக்கு 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 டக்குன்னு அங்கே ஃபிட் பண்ணுது. எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே பெட்ரூம், பாத்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாத்தோட கூடிய ஒரு வீட்டை 2.5 மணி நேரத்தில் ஒரு கின்னஸ் சாதனைக்காக ஒருத்தர் பண்ணியிருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கணுமா இல்லையா எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு? இப்போ மெட்ராஸில் நீங்கள் வந்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டிங் முன்னாடியே பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே கிரேன் கொண்டாந்து மேலே வைக்கும். முன்னெல்லாம் ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருந்தால் 15 வருஷம் ஆகும். இப்போ 15 மாதத்தில் முடிக்கலாம். அப்போ நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு ஒன்று நோக்கி போகிறோம். வி வாண்ட் டு சேவ் டைம். நம்ம கஷ்டங்கள்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும்னு நினைக்கிறோம். எனக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ டைஃபாய்டு வந்துச்சுங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு நன்மை, எக்ஸாம் எழுதாமையே பாஸ் போட்டாங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்தார், நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ பாஸ்ன்ட்டு போயிட்டார். இதுக்கு 2 டைஃபாய்டே வந்திருக்கலான்னு நாங்களாம் அப்போ நினச்சோம். அப்போல்லாம் டைஃபாய்டுன்னு சொன்னால் 40 நாள் கொண்டுடுவாங்க. 40 நாள் கொண்டுடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் டைஃபாய்டுன்னு சொன்னால் 48 மணி நேரத்தில் அவங்களை எழுப்பி உட்காந்து வச்சு சரவண பவனில் போய் சாம்பார் வடை சாப்பிடலாம். ஏன்? எவ்வளவோ அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வந்தாச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த்து ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் வந்துருச்சு. இப்போ பல வகையில் இன்க்ளூடிங் கேன்சர், அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாறி இருக்கு உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணுமா இல்லையா? ஸோ பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப ஓஷோ சொல்வார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். எல்லாரும் பயத்திலேயே சாவறாயா, பயத்திலேயே சாவறாயா. பயப்படாது. லைஃப்பில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வந்தோம், இருந்தோம், போகிறோம். எப்போ போனால் என்ன? 7ஆம் தேதி போனால் என்ன? 8ஆம் தேதி போனால் என்ன? 8ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் தேதியே போனால் தான் என்ன? யார் கவலைப்பட போகிற? நம்ம சீக்கிரமாக போனால் உறவுக்கார சந்தோஷப்படுவான், சொத்து வரும் அப்படின்னு இன்னும் அதிகமாக சந்தோஷமே படுவான். என்னத்துக்கு அதை போய் பெருசாக கவலைப்பட்டுக்கிட்டு? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ அச்சமற்றவர்களாக வாழ்வதற்கு நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். கால மாற்றம், பருவ மாற்றம், மனமாற்றம், வசதிகளினுடைய மாற்றம். முதல்ல வீடு கட்டுறோம் மெட்ராஸில். வீடு கட்டும்போது, சார் நான் எவ்வளோ பைத்தியம் பாருங்கள். அப்போ வீடு கட்டும்போது எங்களுக்கு ஒரு பெட்ரூமு. எனக்கு அப்போவே தெரியாது, நானும் அவளுமே ஒரே ரூமில் தூங்குறது கொஞ்ச நாள் கழித்து கஷ்டம் அப்படிங்கிறது அப்போ தெரியாது. வயசாக வயசாக வயசானவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தனி பெட்ரூமு, ஒய்ஃபுக்கு தனி பெட்ரூமு, நடுவில் போனால் போதுன்னு ஒரு கதவு. ஏன்னா உயிர் போகிறதா இருந்தால் கூப்பிட்டு வச்சு சொல்லணும் இல்லை, அதனால் அது ஒன்றோட சரி. ஏன்னா தப்பு இல்லை, அவங்களுடைய ரசனையே வேறு சார், என்னோட ரசனையே வேறு சார். நான் என்ன சொன்னேன்? ராத்திரி எம்எஸ் சுப்புலட்சுமி, ஜேசுதாஸு இதெல்லாம் அவங்களுக்கு எந்த சீரியல் விட்டு போச்சோ அது எல்லாத்தையும் யூடியூப்பில் பார்த்தாகணும் அவங்களுக்கு. அதை நம்மளால் கேட்க முடியாது. ஒருத்தியை கொலை பண்ணுவா, ஒருத்தனை கற்பழிப்பு, இதே வேலையாக இருக்குது அந்த யூடியூப்பில். இதை தவிர அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. கேட்டால் எனக்கு எரிச்சலாக வரும். எரிச்சலை யார்கிட்ட வேணாலும் காட்டலாம், ஒய்ஃப்ட்ட போய் எரிச்சலை காட்ட முடியுமா? முடியாது. அதை விட பெட்டர் என்ன? நான் இந்த ரூம், அந்த ரூம், நடுவில் ஒரு கதவு, ஒரு உயிராபத்துனா கூப்பிட்றதுக்கு வசதியாக ஒரு கதவு மட்டும் இருந்தால் போதும். சரி, நான் எங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன். இந்த வீடு கட்டும்போது எனக்கு என் பிள்ளைங்க மாப்பிள்ளையோடு வருவாங்க, அவங்க பேர பிள்ளையோடலாம் வருவாங்க, சம்மந்தியெல்லாம் வருவாங்க. அப்போ வந்தால் எல்லோரும் தங்கிறதுக்கு. இப்போ அவ்வளோ பெரிய வீட்டில் சார் நானும் என் மனைவியும் மட்டும் உட்காந்துருக்கோம். யாருமே வரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பிஸி. யாரையும் குறை சொல்லலைண்ணா. அப்போ தான் புரிஞ்சேன், இவ்வளவு லட்சத்தை போய் இந்த வீட்டில் போட்டோமே, நாம் எவ்வளோ பெரிய முட்டாள். இதுக்கு அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்துட்டு இதுங்க வந்தால் கூட ஒரு நாள் 2 நாள்னா கூட நீங்கள் இந்த வீட்டில் இருங்க, நான் வெளியே போகிறேன்னு கூட போயிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? நான் அன்னைக்கு எடுத்த முடிவு என்னமோ பெரிய நல்ல முடிவுன்னு நினச்சா, இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங்கை பெருக்கி துடைக்க முடியல, பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்?
மாறுவது என்பது தவிர்க்க. ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்ன என் ஒய்ஃப்ட்ட, இது நமக்கு வேணாம் விட்டுரு, இது அப்படியே விட்டுட்டு நாம பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இல்லம் பார்த்து நல்லா அருமையாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உட்காந்துக்கலாம். இது வேண்டியதில்லை. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, கல்லின் மீதும் மண்ணின் மீதும் ஆசை வைக்காதீர்கள், மனிதர்கள் மீது மட்டும் அன்பு வையுங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா அது கிடக்குது கல். பெருசாக வேறு என்ன பண்ண முடியும்? 4 இரும்பு கல் அதை வச்சுருப்போம். நான் கட்டின வீடு, நான் கட்டின வீடு, நான் கட்டின வீடுன்னு அதோடையே நம்ம உட்காந்து அவஸ்தைப்பட முடியும்? தேவையில்லை. அது நமக்கு அப்போ அது அவசியம். இப்போ நமக்கு அது அவசியம் இல்லை. எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் மாமியார் இருந்தாங்க, எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு தேவைப்பட்டுச்சு. யாருமே இப்போ இல்லை. எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு? தப்புன்னு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது தானே. அட்டாச்மெண்ட், ஒரு பில்டிங் மேலே அட்டாச்மெண்ட் இருந்தால் நம்ம சௌக்கியமாக இருக்க முடியாது. எனவே இது சாதாரண வார்த்தை இல்லைங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? மாற்றம் ஒன்றே மாறாது. ரிலிஜனில் நிறைய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் வரணும். அதே மாதிரி அரசியலில் நிறைய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் வரணும். இலக்கியங்கள் நிறைய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் வரணும். இப்படி எல்லா மாற்றங்களும் வந்தால் தான் ஒரு சமூகம் நன்றாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு மனைவியை மாற்றாதீர்கள், கணவனை மாற்றாதீர்கள். அதுபோன்ற ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடாமல் மற்றவற்றை எல்லாம் மாற்றுவதற்கு மனம் தயாராக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். உலகத்தில் 6000 மொழி இருக்கு. அதில் 6 மொழிகள் செம்மொழிகள். மற்ற மொழிகளுக்கெல்லாம் எழுத்திலக்கணம் உண்டு, சொல்லிலக்கணம் உண்டு, யாப்பிலக்கணம் உண்டு, அணியிலக்கணம் உண்டு. ஆனா பொருள் இலக்கணம் என்ற ஒரு மரபினை அமைத்த ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி. இதுக்கும் கைதட்டு இல்லையா? பாராட்டியா? ஏன்னா அடிக்கடி நம்ம தமிழை நினைக்கும் போது, ஏன்னா பொருள் இலக்கணம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு, தமிழ் மொழியில தான் இருக்கு. வாழ்வியல் இலக்கணம், பொருள் இலக்கணம். தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை 2 வகையா பிரிச்சாங்க. ஒன்று காதல் வாழ்க்கை, அதுக்கு பேர் அக வாழ்க்கைன்னு பேர் வச்சாங்க. இன்னொன்று வீர வாழ்க்கை, அதுக்கு பேர் புற வாழ்க்கைன்னு பேர் வச்சாங்க. அந்த 2 வாழ்க்கை மரபுகளை சொன்ன இலக்கணம் நம்முடைய தமிழ் இலக்கணம். அன்பிற்கினிய சான்றோர்களே, இந்த தமிழ் இலக்கணத்தை, இலக்கியத்தை சங்க இலக்கியம்னு பிரிக்கலாம். சங்க இலக்கியம், தங்க இலக்கியம். சங்க இலக்கியம் வாழ்க்கையின் நீதிகளை சொன்ன இலக்கியம். சங்க இலக்கியம் செவ்வியல் இலக்கியம். சங்க இலக்கியம் உயர் தனி இலக்கியம். நினைச்சு பாருங்க, இலக்கியத்திலேயே செவ்வியல் இலக்கியம்ங்கிறது நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு தான் உண்டு, பழந்தமிழ் இலக்கியத்துக்கு தான் உண்டு. அதுலேயும் அந்த மரபுல பார்த்தீங்கன்னா தமிழன் திணைன்னு பேர் வச்சாங்க. திணைனா ஒழுக்கம்னு பேர். உயர்திணை அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கம். அந்த உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தாழ்திணைன்னு தானே வச்சிருக்கணும். அப்ப உயர்திணை அடுத்து எதிர்ச்சொல் அக்கிரிணை, உயர்வு அல்லாத திணை. உயர்வு அல்லாத திணை மரபை பாருங்க. எதையுமே அமங்கலமா சொல்லுவது தமிழனுடைய மரபில்லை. அதனாலதான் அப்படி வச்சாங்க. அடுத்து அந்த செம்மொழி இலக்கியத்தில் மிகச்சிறந்த இலக்கியம் 10 பாட்டும் 8 தொகையும். 10 8 18. அந்த 18க்கும் மேல்கணக்குன்னு பேரு. அடுத்து நீதி இலக்கியம் ஒரு 18. அப்ப அதுக்கு பேரு அரை இலக்கியம்னு பேரு. அப்ப மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18, 36 நூல்கள் உயர்தனி செம்மொழியின், நம்ம செம்மொழியினுடைய மிகச்சிறந்த இலக்கியம். அந்த 10 பாட்டிலிருந்தும் 8 தொகையிலிருந்தும் நிறைய செய்திகளை கட்டாயம் நான் சொல்ல மாட்டேன். ஒரே 2 செய்தியை சொல்லி, ஏன்னா நான் சொல்ல தயார், கேட்கறதுக்கு நீங்க தயாரானா நீங்க தயார். ஆனா காலத்தினுடைய அருமை கருதி என்ன ஒரு 2 செய்தி. இப்ப அருமையான நீதிகளை சொன்னதுன்னு சொன்னேன். ஒரு 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 சின்ன பாடலை மட்டும் சொல்லிட்டு, என் சங்க இலக்கிய பாடலை மட்டும் சொல்லிட்டு
என்ன ஒரு அது மாதிரி புறத்திணையில் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தில் ஒரு தலைவனும் தலைவியும், கணவனும் மனைவின்னு சொல்லக்கூடாது, தலைவனும் தலைவின்னு சொல்லணும். அவங்களுக்கு பேர் சொல்லக்கூடாது. இதுதான் தமிழ் மரபு. அந்த காலத்தில் தலைவனும் தலைவியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அவங்க திருமணம் பண்ண அந்த வீட்டில் ஒத்துக்கிடலைன்னா தலைவன் தலைவியை கூட்டிகிட்டு போயிடுவான். இதுக்கு பேர் உடன்போக்குன்னு பேர். என்ன வகுப்பில் இலக்கணம் நடத்துகிறதா நினைச்சிடக்கூடாது, உடன்போக்குன்னு பேர். இப்போ தலைவன் தலைவியை கூட்டிகிட்டு போயிட்டான். அவளை தேடி, அந்த பொண்ணை தேடி வளர்ப்பு தாய் போகிறான். பெற்ற தாய் போகக்கூடாது, இது தமிழ் மரபு, கேட்டுக்கோங்க. வளர்ப்பு தாய் போகிறான். அப்படி பாலைவனத்தில் போகும்போது ஒரு முனிவர் ஒருத்தர் வரார், கையில் ஒரு திரிசூலம் வச்சிருக்கார். அப்போ அந்த வளர்ப்பு தாய் கேட்டா அந்த முனிவர்கிட்ட, ஐயா இந்த காட்டில் ஏன் மக ஒருத்தியும் இன்னொருத்தி மக ஒருத்தனும் போனதை பார்த்தீங்களான்னு கேட்டா. செய்தியை கேட்டுக்கோங்க. இந்த காட்டில் ஏன் மக ஒருத்தியும் இன்னொருத்தி மகன், அந்த என் சகோதரி, நான் சொல்ல சொல்ல விரல வாழ்த்துக்கள்மா, இப்படி 4 பேர் கேட்டா போதும்மா, தமிழ் வழங்கும்மா. அங்கிருந்து கைதட்டு வருவாருங்க. அப்ப ஏன் மக ஒருத்தியும் இன்னொருத்தி மக ஒருத்தனும் போனதை பார்த்தீங்களா. அதுக்கு அவர் சொன்னார், எம்மா இந்த பாதையில் வானத்தில் எண்ணிக்கையில் அடங்காத நட்சத்திரம் இருக்க மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத பேர் போயிருக்காங்க. இதில் ஓ மக ஒருத்தியும் இன்னொருத்தி மகன் ஒருத்தனும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியும். என்னன்னா, சந்தனம் இருக்கே அது மலையில் பிறக்கு. அந்த மலையில் பிறக்கிற சந்தனத்தினால அந்த மலைக்கு எந்த பயனும் இல்லை. அந்த சந்தனத்தை யாரு அரைச்சு மார்பில் பூசிக்கிடுதாங்களோ அவங்களுக்கு தான் பயன்படும். நான் நினைச்சு பார்த்தா உன் மகளும் அப்படித்தான் தெரியுது. ஒன்று, கடல்ல முத்து பிறக்கு. அந்த முத்தால கடலுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் அந்த முத்தை யார் மாலையா கோர்த்து போட்டுக்கிடுதாங்களோ அவங்களுக்கு தான் பயன்படுத்தும். நான் நினைச்சு பார்த்தா உன் மகளும் அப்படித்தான் தெரியுது. அடுத்தது அருமையான யாழ். யாழிலிருந்து இனிமையான ஓசை வருது. அந்த ஓசையினால யாழுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த ஓசையை, அந்த இசையை யார் அனுபவிக்காங்களோ அவங்களுக்கு தான் பயன்படுத்தும். அதே மாதிரி ஓ மகளும் அப்படித்தாங்கிற ஒரு நீதியை சொன்னான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிறந்த இடத்தால என் சகோதரிகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பிறந்த இடத்தினால பெண்களுக்கு சிறப்பில்லை. ஒரு அருமையான நீதியா, வாழ்த்துக்களையா, கைதட்டுக்கு நன்றி. அவங்க எங்க போய் புகுந்தாங்களோ அவங்களுக்கு தான் பயன்படுங்கிற அருமையான நீதியை சொன்னாங்க. என்ன அடுத்து, இது அகப்பொருள்ல. புறப்பொருள்ல பார்த்தீங்கன்னா வீரத்தை பற்றி சொல்வது, காதலை பற்றி சொல்லுவது அகப்பொருள், வீரத்தை பற்றி சொல்லுவது புறப்பொருள். அந்த வீரத்திலையும் ஒரு மரபு இருந்தது. அந்த காலத்தில் ஒரு ஆண்மகனா பிறந்தா அவன் போருக்கு போகணும், அவன் சண்டை போடணும், அவன் மார்புல காயம் வாங்கி இறக்கணும், தழும்பு பட்டு இறக்கணும். அதுதான் வீரச்சாவான், அதுதான் வீரச்சாவான். அதனால அப்ப என்ன செய்வாங்களாம், ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் சரி அல்லது குறமாத பிள்ளையா பிறந்தாலும் சரி, அப்ப செய்தியை பாருங்க, ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் அல்லது குறமாத குழந்தைய பிறந்தாலும் அந்த குழந்தைய வாழாத மார்பில் அறுத்து அதுக்கு பிறகுதான் புதைப்பாங்களாம். இதுதான் தமிழனுடைய வீர வாழ்க்கை அப்படி சொன்னாங்க. வாழ்த்துக்களையா. குழந்தை இறந்து பிறந்தாலும் ஊந்தடி பிறந்தாலும் அந்த பிறந்த குழந்தைய வாழால அறுத்து கொல்லுவது, அந்த புதைப்பது அந்த காலத்து மரபு. அது மாதிரி இன்னொரு செய்தி, ஒரு கிழவி, நம்ம பாஷையில் சொல்லுவோமே ஒரு மூதாட்டி, ஒரு கிழவி. அந்த கிழவி போய் ஒரு ஆள் சொன்னான், ஏம்மா உங்கள் மகன் போர்க்களத்தில் முதுகில் காயம் பட்டு இறந்துட்டான். செய்தியை கேட்டுக்கோங்க. அம்மா உங்கள் மகன் போர்க்களத்தில் முதுகில் காயம் பட்டு இறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த கிழவி, என் மகன் முதுகில் காயம் பட்டு புறமுதுகு காட்டி ஓடும்போது அவன் காயம்பட்டு இறந்திருந்தா அவனுக்கு பால் கொடுத்த என்னுடைய மார்பகங்களை அறுத்து எறிவென்று போர்க்களம் போனா இரவுல புரட்டி புரட்டி பார்க்கா, தாம் பெற்ற மகனை பார்த்தா
அவன் மார்புல காயம்பட்டு இறந்து கிடக்கான். அந்த பையனை தூக்கி தான் மடியில் போட்டு அந்த கிழவி அழுக ஆரம்பித்தா. அவள் அழ ஆரம்பிக்கும் போது அந்த வீரனை நினைக்கும் போது அவளுடைய வற்றிய மார்பகங்களிலிருந்து பால் சுரந்ததுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட வீர வாழ்க்கை வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதனால தான் பாரதிதாசன் சொன்னார், எதை படிக்கணுமா? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இதுல 20 படிகள் இருக்கு. நீங்க வேணும்னா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா பாரதிதாச மாதிரி ஒரு அற்புதமான கவிஞனை உலகத்தில் பார்க்க முடியாது. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி. அடுத்தது காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு படி, பொருள்படும்படி. முக்கியமானது பொருள்படும்படி. அடுத்தது அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படி. என்ன அறம் பொருள் இன்பம் தான் வாழ்க்கை, பழைய காலத்து வாழ்க்கை. அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படின்னு படிச்சுட்டு அடுத்து சமுதாயத்துக்கு வரார். சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடிம்பார். ஏன்னா சங்க இலக்கியத்தில் எந்த சாதியும் இல்லை, சங்க இலக்கியத்தில் எந்த சாதியும் இல்லை. பின்னால வந்த இலக்கியங்கள்ல தான் ஜாதி வந்ததுனால அவர் என்ன, சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி. பொய்யிலே முக்காற்படி, புழுகிலே காற்படி. பாட்ட கேளுங்க. பொய்யிலே முக்காற்படி, புழுகிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வந்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி. அந்த சங்கத்தமிழ் நூல்கள் தான், அந்த பழந்தமிழ் இலக்கியம் தான் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்ததாக இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா தமிழன் மரபுன்னு சொன்னதுனால உலகம்னு பாடுறது தமிழனுடைய மரபு. எந்த பாட்டு எழுதினாலும் சரி, என்ன எழுதுவாங்கன்னா உலகம்னுட்டு எழுதுவாங்க. அப்படி உலகம்னுட்டு எழுதுவது தமிழினுடைய மரபு. அன்பிற்குரிய சான்றோர்களே, அதனால தான் திருக்குறளை எழுதும்போது நம்ம எட்டயபுரத்து கவிஞன், நித்திரை கவிஞர்கள் மத்தியில் பிறந்த முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி. நித்திரை கவிஞர்கள் மத்தியில் பிறந்த முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி எழுதுனா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து. பாருங்க, வான்புகள் கொண்ட தமிழ்நாடுனார். என்ன உலகத்துக்குரிய இலக்கியம் எழுதுறது. அதனால தான் திருவள்ளுவன் கூட திருக்குறள்ல ஆதி பகவன் முதற்றே உலகும்பார். அத மாதிரி என்ன நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதும் போது உலகம் உவப்பார். செய்யுள்களை பார்த்துக்கிட்டே வாங்க, ஒன்னொன்னுலையும் உலகம் உலகம் உலகம்னுட்டு வரும். உலகம் உவப்பன்னு எழுதுவார். அத மாதிரி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலம் உலாவிய நீர்மலிவேணியன், அழகிர்ஜோதியன், அம்பலத்தாடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். யாரு? சேக்கிழார் பெரிய புராணத்தில் உலகம் எழுதுவார். அத மாதிரி கம்பன் எழுதுவார், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்னு தொடங்குறார். அந்த மாதிரி அதனுடைய நீட்சி தான், அதனுடைய வளர்ச்சி தான். பாரதிதாசன் எழுதும் போது ஒரு தலைப்பு, உலகம் உன்னுடையது. தலைப்பு என்னது? உலகம் உன்னுடையதுன்னு சொல்லி அந்த பாட்டை சத்தியமா சொல்லுவேன், ஒரு தடவை அந்த பாரதிதாசனுடைய உலகம் உன்னுடையது பாட்டை கேட்டு பாருங்க. கேட்ட உடனே அவர் எழுதுறவன், சிங்க இளைஞனே தோளை உயர்த்து, சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று. வரிகளை பாருங்க, தீப்பற்ற வச்ச மாதிரி இருக்கும். சிங்க இளைஞனே தோளை உயர்த்து, சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, பாரரா உன்னுடன் பிறந்த பட்டாளம் அப்படின்ட்டு எழுதிட்டு, உலகம் உண்ண உண், உடுக்க உடுப்பாய், புகழ்வேன் உடைமை அனைவருக்கும் பொதுன்னு எழுதுவார். என்ன வரி பாருங்க, உலகம் உண்ண உண், உடுக்க உடுப்பாய், புகழ்வேன் உடைமை அனைவருக்கும் பொதுன்னுட்டு உலகளாவிய சிந்தனையை கொண்ட
இலக்கியம் உலகளாவிய சிறந்த இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியம் என்று சொல்லி, அந்த சங்க இலக்கியம் தங்க இலக்கியம். அந்த தங்க இலக்கியத்தை அனைவரும் கற்போம். அந்த சங்க இலக்கியத்துக்கு ஈடு, சங்க இலக்கியத்துக்கு இணை ஒன்றுமில்லை என்று சொல்லி, தமிழனுடைய வாழ்க்கை காதல் வாழ்க்கை, போர் வாழ்க்கை, அதாவது காதல் வாழ்க்கை, வீர வாழ்க்கை என்று வாழ்க்கையை அனுபவித்த அந்த தமிழ் இலக்கிய மரபு, சங்க இலக்கிய மரபு, பழந்தமிழ் இலக்கிய மரபு என்றும் போற்றப்பட வேண்டியது, வணங்கப்பட வேண்டியது என்று சொல்லி இதுவரை கேட்டு வந்த உங்களை நான் இத்தனை தடவை வாழ்த்தினாலும் தகும். கூட்டத்தை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. கூட்டம் குறைய குறையத்தான் மதிப்பு அதிகம். நான் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒண்ணு, ஒரு தலையாரி மாநாடு நடந்தா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இதையே விஏஓ மாநாடு நடந்தா 1000 பேர் இருப்பாங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாநாடு நடந்தா 500 பேர் இருப்பாங்க. தாசில்தார் மாநாடு நடந்தா 200 பேர் இருப்பாங்க. கலெக்டர் மாநாடு நடந்தா ஒரு 100 பேர் 150 பேர் தான் இருப்பாங்க. எண்ணிக்கை குறைய குறைய மதிப்பு அதிகம். இங்கு அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நிறைவாக வணங்கி, இது என்ன ஒரு சினிமா நடிகர் பேசின பிறகு என்ன கேட்கணும்னா அதுக்குன்னு ஒரு தமிழ் மேல பற்றும், தமிழ் மேல காதலும் இருக்கும். அந்த பற்றும் காதலும் நிறைந்த இந்த மக்களை எத்தனை தடவை வணங்கினாலும், எத்தனை தடவை வாழ்த்தினாலும் தகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை கொடுத்த விழா குழுவை சார்ந்த அனைத்து பெருமக்களையும் மீண்டும் வாழ்த்தி என்னுடைய உறவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.